சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போதே பாப்பா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பஜ்ஜியும் அண்ட் அதே மாதிரி காலிஃப்ளவர் 65யும் வேணும்மா செஞ்சு கொடுங்கன்னாங்க. பாப்பா நான் ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போய்க்கிறேன், ஈவினிங் வந்து செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. அண்ட் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து கிளம்பும் போதே எனக்கு அது எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ வரும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இதே மாதிரி எங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது ஈவினிங் வருவாங்கல்ல, அப்போ டீ போட்டு கொடு பாப்பா அப்படின்வாங்க. கண்டிப்பாக நான் போட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் அம்மா கூட சரிமல்லுக்கு நிற்பேன். நானும் இப்போ தானே ஸ்கூல்லேருந்து வந்தேன், என்ன எதுக்கு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் பாப்பா வெறும் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அம்மா வேலைக்கு போயிட்டு வராங்க, அம்மாவுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஈவினிங் வந்ததுமே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா பாப்பா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீ போட்டுத்தாமா, ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு பசிக்கலை அப்படின்ட்டாங்க. அவங்க அப்படி சொன்னதுனாலையோ என்னவோ எனக்கு எல்லா டயர்டுமே பறந்து போச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடகடன் பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஐயப்ப சாமிங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து பண்ணி கொடுத்துட்டு அண்ட் அப்படியே டீ போட்டு கொடுத்தாச்சு. குழந்தைங்களுக்கு டீ கொடுத்து இன்னும் பழக்கல. ஸோ அதனால் சாமிங்களுக்கு மட்டும் போட்டு குடிச்சாச்சு. இன்னைக்கு ஈவினிங் எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.